ரொம்ப தப்பு. ஸ்வாதி, ஏமா இப்படி டல்லா உட்கார்ந்துட்டு இருக்க? மனசே சரியில்லை அத்தை. ஏமா? எங்க சின்ன பண்ண காரியத்தை நினைச்சதும் மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. என்னதான் சாந்தி அண்ணி மேல கோவம் இருந்தாலும் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க அளவுக்கு போயிருக்க வேண்டாம். சாந்தி அண்ணி பண்ணதுலயும் ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு நீங்க அன்னைக்கு சொன்னதுல உண்மை இருக்கத்த. எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. சாந்தி அண்ணி எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவியா தானே வாழ்ந்தாங்க. மதனோட விவகாரத்தை மறைச்சது கூட குடும்ப கௌரவத்தை காப்பாத்து தானே. ஒரு விதவைக்கு வாழ்வு கொடுத்த எங்க அண்ணனா இப்படி மாறிட்டாரு. என்னால ஜீர்ணிக்கவே முடியல. சாந்தி அன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்க வேண்டாம். உங்க அண்ணன் கார்த்திகை பத்தி எனக்கு ஒன்னும் பெரிய ஒப்பீனியன்லாம் இல்ல. ஆனா இப்ப அவன் செஞ்சிருக்கிற காரியம் ரொம்ப கரெக்ட். கணவனை மதிக்காத மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நல்ல தண்டனை. கணவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சா அந்த மனைவியை தள்ளி வைக்கலாம். அது ஏன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. அண்ணனை மீறி அண்ணி எதுவுமே பண்ணதில்ல. ரோஹிணியோட தொடர்பு சாந்தி அண்ணி வரதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ அந்த உண்மையை புருஷன்கிட்டே சொல்லிருக்கலாம்ல. சின்ன தப்போ பெரிய தப்போ புருஷனுக்கு பிடிக்காத எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த மனைவியை தள்ளி வைக்கலாம். என்னடி இவன் இப்படி பேசிட்டு போறான்? இவன் பேசினதை பார்த்தா சாந்தியை பத்தி பேசினதா தெரியலையே. ஆமாத்த, என்னதான் ஜாடையா பேசிட்டு போறாரு. நான் போய் அண்ணனை பார்த்தது, அர்ஜுன் கிட்ட பேசினது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் சொல்ல போறாருன்னு பாப்போம். ஏங்கா, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாந்திக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம். அவ என்னடானா ரியாக்ஷன் இல்லாம இருக்கா. கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. நம்ம எப்படியோ கார்த்திக் மாமாவை கார்னர் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டோம். சாந்தி அவ்வளவு சீக்கிரத்துல சம்மதிப்பாளா? அவளோட வாழ்க்கை பிரச்சனையாச்சு. அவ ஒத்துக்கிட்டாலும் ஏன் புருஷன் விட மாட்டாரு. வேண்டாக்கா வேண்டாக்கான்னு சொல்லி கெஞ்சுவாரு. அந்த மனுஷனோட எனக்கு பெரிய ரோதனையா போயிடுச்சு. நம்ம சைட்ல எல்லாமே கரெக்டா தான் நம்ம செஞ்சிருக்கோம். கார்த்திக் கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. மாமாவும் நம்மள ஆதரிக்கிறாரு. சோ நம்ம சைட்ல நம்ம கிளியரா இருக்கோம். இப்போ அவசரப்பட வேண்டாம். அவகிட்ட இருந்து பதில் வரட்டும். அதுக்கப்புறம் ரம்யா கல்யாணத்துக்குன்னு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். அவகிட்ட இருந்து வர்ற பதில் நமக்கு சாதகமான பதிலா இருக்கும் இல்லையோ, நாம நினைச்சத நாம நிச்சயமா நடத்தி காட்டணும். எஸ் மிஸ்டர் மதன். மேடம், சாந்திக்கு அந்த நோட்டீஸ்க்கு பதில் நோட்டீஸ் ரெடி பண்ண சொல்லிருந்தேன். பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணிட்டேன் சார். நீங்களும் ஒரு தடவை படிச்சு பாத்துங்க. சாந்தி, நான் படிக்கணுங்கிறது இல்ல, என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லக்கா. கார்த்திக் உங்களுக்கு அமிச்ச விவாகரத்து நோட்டீஸ்க்கு இது பதில் நோட்டீஸ். அந்த விவாகரத்துல உங்களுக்கு சம்மதம் இல்ல, நீங்க அவரோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்கன்னு இதுல எழுதிருக்கு. கையெழுத்து போடுங்கக்கா. கையெழுத்து போடு சாந்தி. ஏன் தயங்குற? கோர்ட்டும் வக்கீல் நோட்டீஸ் நம்ம குடும்ப வாழ்க்கையை நிர்ணயிக்கணும். வேற வழி இல்ல சாந்தி. கோர்ட்டுக்கு நாம போலியே, முதல்ல அவன் தானே போனா. இப்போ அவன் போன வழியில அவனை சந்திக்க வேண்டியதா இருக்கு. சாந்தி, டைவர்ஸ் வாங்குறதுக்கு உனக்கும் விருப்பம் இல்லை. கார்த்திகோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதை சொல்றதுக்கு என்ன தயக்கம்?
நீயும் கார்த்திக்கும் பிரிஞ்சு வாழறதுல எங்க யாருக்குமே விருப்பம் இல்ல. சேர்ந்து வாழணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நீ தைரியமா கையெழுத்து போடு. சட்ட ரீதியா என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீதி உன் பக்கத்துல இருக்கு, கவலைப்படாத. கையெழுத்து போடு சாந்தி. அக்கா கையெழுத்து போடுங்க அக்கா. போடு சாந்தி. சாந்தி, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கையெழுத்து போடு. ஓகே, இன்னைக்கே நான் அதை ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பிடுறேன். தேங்க்யூ மேடம். அப்போ வாங்க. நாங்க வரோம் மேடம். யூ வெல்கம். வரேங்க. ஓகே. தேங்க்யூ. சரி, அப்ப நான் அக்கா என்னக்கா இத பாருங்கக்கா, போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், முழுசா நடத்துவோம். என்னடா இப்படி வக்கீல் நோட்டீஸ் கோர்ட்டு நல்ல பாக்குறீங்களா? எல்லாம் நல்லபடியா நடக்கும்க்கா. இத பார் சாந்தி, ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எதுக்கு வீணா கவலைப்படுற? இனிமே கவலைப்பட்டு என்ன இருக்கு? வாங்க போலாம். சரி அர்ஜுன், அனிதாவை பார்க்க சொன்னே, பாத்தியா? ஆமா, அவளை நான் பார்த்தாச்சு, எங்க அப்பா சொல்லி எங்க அம்மாவும் போய் பார்த்தாச்சு. என்னது, அம்மா போனாங்களா? அம்மா போய் அவளை பார்த்திருக்காங்க. மாமியாரும் மருமகளும் 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுல அவ 2 கண்டிஷன் சொல்லியிருக்கா. அந்த கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்து வந்தா என் கூட வந்து வாழ்வாளாம். என்ன கண்டிஷன் அர்ஜுன்? முதல் கண்டிஷன், சாந்திகாவையும் மதன் மாமாவையும் நான் பார்த்து பேசக்கூடாதான். பரவாயில்ல. அடுத்தது, எங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டை விட்டு நான் அவளும் தண்ணி கொடுத்துன்னு போகணுமா. எங்க அப்பாவும் அவ சொல்றத கேட்டு அதுபடியே செய்தாங்கிறாரு. இத பாருங்கக்கா, அவ சொல்ற இந்த ரெண்டு கண்டிஷன் என்ன, எத்தனை கண்டிஷன் அவ போட்டாலும் நான் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அனிதா மேல எனக்கு ஒண்ணும் இல்ல. அபிராமி சொல்லி கொடுத்தத கிளிப்புல மாதிரி அவ சொல்லியிருக்கா. அபிராமி 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 அவளுக்கு எதிரான ஆதாரத்தை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இந்த ஆதாரம் மட்டும் நீங்க தொலையாம இருந்தா அவளை அன்னைக்கே துரத்தி அடிச்சிருப்பேன். கிடைக்காம போயிடும். அந்த கடவுள் என்னைக்கு தான் அந்த ஆதாரத்தை திருப்பி நம்ம கிட்ட கொடுக்க போறாரு. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். ஓகே, பாத்துக்கோங்க. வரேன்க்கா. போலாம் சாந்தி. அந்த டைரி மட்டும் மிஸ் ஆகாம இருந்திருந்தா இப்படி வக்கீல் வீட்டுக்குலாம் அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்கு. சார், இந்த கண்மூணு தெரியாம பைக் ஓட்டிருந்தாரு, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பைக்ல உட்கார்ந்துட்டா பெரிய ஹீரோ நினைப்பு. இது பாருங்க, என்ன திட்டுனது போதும். முதல்ல யாராச்சும் போய் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்க. ஐயா,
ஐயா இங்க பாருங்க, கொஞ்சம் கண் திறந்து பாருங்க. இங்க பாருங்க ஐயா, வழிவிடுங்க வழிவிடுங்க. கொஞ்சம் தலையை பிடிங்க. சோடா மூஞ்சி தெளிங்க. இன்னும் நல்லா தெளிங்க சார். கொஞ்சம் வாயில ஊத்துங்க, தலையை கொஞ்சம் தூக்கி பிடிங்க. கொஞ்சம் பார்த்து பார்த்து பார்த்து. ஏம்மா, மெதுவா மெதுவா மேல தூக்கு. பார்த்து தூக்கு. நல்லமா நல்லமா. ஏம்பா இவரை விட்டுறாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லுங்க. பாவம் வயசானவங்க. பிடிங்க. தம்பி மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா, நான் தான் கவனிக்காம வந்துட்டேன், தயவு செஞ்சு போங்கப்பா. யோ நல்லதுக்கே காலம் இல்லையா? ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்க்கலான்னு பார்த்தா பைத்தியக்கார மாதிரி பேசுறாங்க. ஐயா, அடிக்கடி கிடைச்சா ஆஸ்பத்திரி போலாமா? சரி, நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே உங்களை அங்க இறக்கி விட்டுருவேன். மத்தவங்களை நம்பியே ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன்ப்பா, அவங்க பின்னாடியே சவாரி பண்ணிட்டேன், இனிமேலாவது நானா நடக்க ஆசைப்படுறேன்ப்பா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல நான் விட்டுறேன். வேணாம் தம்பி, உங்களுக்கு ஏன் சிரமம், நீங்க போங்க தம்பி, நான் போறேன். வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு இங்க இந்த நேரத்துல காவலுக்கு வந்திருக்கியா? தினேஷ், ஏன் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? என்னடி, யதார்த்தமான சந்திப்பா இல்ல பிளான் பண்ணி வந்திருக்கியா? ஓ உடம்பு மேல இருக்கிற பாசத்தினால அர்ஜுன் ஓ மாமன் இந்த குங்குமப்பூ வாங்கி கொடுத்திருக்கான். சுவாதி, என்ன ஹோட்டல்ல சர்வ் பண்ற மாதிரி பாலை டேபிள்ல வச்சுட்டு வர? நான் என் கையால கொடுத்தா நீங்க என் கையால சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்க, அதான் டேபிள்ல வச்சுட்டேன். ரொம்ப புத்திசாலி ஆயிட்டியோ? இல்ல, புத்தி கெட்டு போச்சு. எப்போ? குங்குமப்பூக்கு முன்னையா பின்னையா? நீ பேச மாட்டேன்னு தெரியும், பரவாயில்ல நான் பேசுறேன். ரொம்ப நாள் இதை பத்தி பேசணும்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்களே, அதுவே பெரிய விஷயம். சொல்லுங்க, கேக்குறேன். கேட்கணும், நான் சொல்றபடி கேட்கணும், அதான் புனிதமான மனைவிக்கு அழகு. சொல்லுங்க, நான் தூங்கணும். சொன்னாதான் எனக்கு தூக்கம் வரும். சுவாதி, மறதி ஆண்டவன் கொடுத்தது மனுஷன் நிம்மதியா வாழறதுக்கு தான். ஆனா அதை எனக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டான். அதான் எதையுமே மறக்க முடியல. சொல்ல போனா நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை விட
இனிமே வாழப்போற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். புரியல. ஒரு கணவன் மனைவிக்குள்ள மனசுக்குள்ள உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தா அந்த வாழ்க்கை வெறும் நரகம் தான். பாம்ப படுக்கையில போட்டு தூங்கினா தூக்கம் வருமா? வராது. வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. உங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? கலைக்கணும், கலைச்சிடணும். என்னது? உன் வயித்துல வளர்ற கருவை கலைச்சிடணும். என்ன விளையாடுறீங்களா? இல்ல, உன் பழைய விளையாட்டை முடிச்சுக்க சொல்றேன். உன் வயித்துல வளர்ற குழந்தை என் நெஞ்சில உதச்சிட்டு இருக்கு. அந்த அர்ஜுன் என்னடானா வெளியில கூட பேசுறான், பழகுறான், பூ வாங்கி தரான், பழம் வாங்கி தரான், குங்குமப்பூ கூட வாங்கி தரான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுமா. அந்த அளவுக்கு நான் பெரிய தியாகியும் இல்ல. பழசெல்லாம் மறக்கணும்னா உன் வயித்துல இருக்கிற கருவை நீ கலைச்சுதான் ஆகணும். பிளீஸ். எங்கடா இந்த பேச்சை இன்னும் காணமேன்னு பார்த்தேன். இதோட நிறுத்துறீங்களா இல்லையா? என்னால தூங்க முடியல. ஆனா நீ நிம்மதியா தூங்க. நீ கலைச்சுதான் ஆகணும். அப்பதான் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம். இத பார், இந்த விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் நான் இன்னும் குடிக்காம இருக்கேன். குடிச்சிட்டு சொன்னா குடி போதையில வளர்றான்னு மாமியார் மருமகளும் சொல்வீங்க. நின்னு நிதானமா சொல்றேன், கருவை கலைச்சிரு. உங்களுக்கு உண்மை நடக்கிறவளை பார்த்து சந்தேகப்பட்டா நான் என்னங்க சொல்றது? இப்படிலாம் உங்களை எப்படி நினைக்க முடியுது? தப்பு இல்ல. Just do a simple abortion. That's all.